சற்றுமுன் வெளியான தகவல். இபிஎஸ் பென்ஷன். தனியார் துறை ஊழியர்கள் அதிகபட்ச மாத ஓய்வூதியத்தை பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் 1995இல் தொடங்கப்பட்டது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த திட்டமானது ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. இருப்பினும் இபிஎஃப் மூலம் ஓய்வூதியம் பெற சில விதிகள் உள்ளது. இந்த பதிவில் அதிகபட்ச மாதாந்திர இபிஎஸ் ஓய்வூதியம், ஆரம்பகால ஓய்வூதிய விதிகள், தகுதி அளவுகோல்கள் மற்றும் பிற தொடர்புடைய விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இபிஎஸ் திட்டம் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை அளிக்கும் திட்டமாகும். இது இபிஎஃப்ஓ ஆல் நிர்வகிக்கப்படுகிறது. இது ஓய்வுக்கு பிறகு இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியத்தை அளிக்கும் ஒரு திட்டமாகும். இந்த இபிஎஃப் உறுப்பினர்கள் மாதம் தங்கள் ஊதியத்திலிருந்து 12% இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது. நிறுவனத்தின் பங்களிப்பில் 3.67% இபிஎஃப் கணக்கிற்கு, அதாவது 8.33% இபிஎஃப் கணக்கிற்கும் செல்கிறது. ஆகையால் இந்த இபிஎஃப் ஓய்வூதியத்தை பெற சில நிபந்தனைகள் உள்ளது. அது என்னவென்றால், இதற்கு ஊழியர்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினராக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் குறைந்தது 10 ஆண்டுகள் சேவையை முடித்திருக்க வேண்டும். இதில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு 58 வயதான பிறகு இபிஎஃப் ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது. எனினும் 50 வயதிலும் குறைந்த விகிதத்தில் இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெறலாம். இதனால் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை என்ன? தற்போதுள்ள விதிகளின்படி இபிஎஃப் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 உள்ளது. அதிகபட்ச இதற்கு இபிஎஸ் ஓய்வூதிய தொகை என்ன? ஒரு மாதத்தின் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச இபிஎஸ் பங்களிப்பு ரூபாய் 1250 ஆகும். இது ஒரு வருடத்திற்கு ரூபாய் 15,000 வருகிறது. அதாவது ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் பொறுத்தவரை 15,000 ஆகும். எனவே இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு எவ்வளவு இபிஎஸ் ஓய்வூதியம் கிடைக்கும்? இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு நபரின் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 8.33% ரூபாய் 6,000 என்றால் ரூபாய் 1,250 மட்டுமே ஊழியரின் இபிஎஸ் கணக்கிற்கு செல்லும். மீதமுள்ள ரூபாய் 4,750 ஊழியரின் இபிஎஃப் கணக்கிற்கு செல்கிறது. அதிலும் அவர்கள் நடைமுறையில் உள்ள இந்த விகிதங்களின்படிதான் வட்டியை பெறுகிறார்கள். இதற்கு இபிஎஸ் தொகைக்கு ஊழியர்களுக்கு எந்த வட்டியும் கிடைக்காது. ஆகையால் இபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீடு சூத்தியம் என்ன? இபிஎஸ் ஓய்வூதியம். இந்த ஓய்வூதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சேவை இதில் 70. இதில் ஓய்வூதிய சம்பளம் ரூபாய் 15,000 நிலையானது. சேவை ஆண்டுகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை 25. மதிப்பிடப்பட்ட மாதாந்திர இபிஎஸ் ஓய்வூதியம் பொறுத்தவரை 5,357.14. ஆகையால் இந்த இபிஎஸ்ஸின் கீழ் அதிகபட்ச ஓய்வூதிய தொகை என்ன? ஓய்வூதிய சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 15,000.
நிலையானது. சேவை ஆண்டுகள் பொறுத்தவரை 35 அல்லது அதற்கும் மேலே. இந்த ஓய்வூதிய தொகை, இதற்கு ஓய்வூதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சேவையை 70 பார்த்தால் 7500. இந்த வழியில் இபிஎஸ்ஸிலிருந்து அதிகபட்ச ஓய்வூதியமாக ரூ. 7500 வரை பெறலாம் என்பது தெளிவாகி இருக்கிறது. அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 15,000ஆகவும் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை ஆண்டுகள் 35ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுப்பு துறப்பு. இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்கான மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலை பெற அதிகாரப்பூர்வ தளங்களை காண அறிவுறுத்தப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், பொருட்கள் வாங்க மணிக்கணக்கில் காத்திருப்பு. ரேஷன் கடையை 2ஆக பிரிக்க எதிர்பார்ப்பு. அதாவது பல்லடம் பொருட்கள் வாங்க மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியிருப்பதால் ரேஷன் கடையை 2ஆக பிரிக்க வேண்டும் என அருள்புரம் பகுதி பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றன. பல்லடம் ஒன்றியம் கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அருள்புரம் உப்பிலியானயம் பகுதியில் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு 1200க்கும் மேற்பட்ட கார்டுதாரர்கள் பொருட்கள் பெற்று பயனடைந்து வருகின்றன. அதிக கார்டுதாரர்கள் இருப்பதால் ஒவ்வொரு முறையும் பொருட்கள் வாங்க வரும்போதும் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் சிரமமடைகின்றனர். எனவே கடையை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் அனைவருக்கும் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்துதான் அப்பகுதியினர் கூறியதாவது: 1000க்கும் மேற்பட்ட கார்டுகள் இருப்பதால் உப்பிலிபாளையம் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க எப்போதும் வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது. இதற்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை திட்டத்தின் கீழ் இப்பகுதியில் வசிக்கும் வட மாநில தொழிலாளர்கள் பலரும் இங்கு வருகின்றனர். இதனால் மணிக்கணக்கில் காத்திருந்து ரேஷன் பொருட்கள் பெற்று செல்ல வேண்டியுள்ளது. எனவே கடையை 2ஆக பிரித்து கூடுதல் ரேஷன் கடை இப்பகுதியில் அமைக்க வேண்டுமென ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை கோரிக்கையை நிறைவேற்றாததால் ஒவ்வொரு முறையும் ரேஷன் பொருட்கள் வாங்க காத்திருந்து அவதிக்குள்ளாகிறோம். இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் பாதி நாள் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவேதான் இந்த உப்பிலிபாளையம் ரேஷன் கடையை 2ஆக பிரித்து இப்பகுதியில் கூடுதல் ரேஷன் கடை அமைக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.